இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ உடைய மகாபாரத் கதா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய 8th லெசன் கர்ண் பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம மகாபாரத்ல வர கர்ணன் கேரக்டரை பத்தி இந்த லெசன்ல நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைகுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். पांडवों ने पहले कृपाचार्य से और बाद में द्रोणाचार्य से अस्त्र शास्त्र की शिक्षा पाई. பாண்டவோனா பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, அந்த 5 பேரு, அதாவது பாண்டுவோடைய பையங்க. பாண்டவம் வந்துட்டு பகலே மீன்ஸ் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிருபாச்சாரியசே, அதாவது கிருபாச்சாரிய கிட்டையும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பாத்மே மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் துரோணாச்சாரியசே, அதாவது துரோணாச்சாரியர் கிட்டையும், துரோணாச்சாரியங்கிறது ஒரு முனிவர், அவங்க கிட்டையும் அஸ்திர சாஸ்திர மீன்ஸ் அந்த அஸ்திரங்களை எப்படி கையாளுறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்குற கல்வி. அஸ்திர சாஸ்திரத்தை கி சிக்ஷா பாயி, சிக்ஷா மீன்ஸ் எஜுகேஷன், அந்த கல்வியை வந்துட்டு பாயினா கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அவங்க கிருபாச்சாரியர்கிட்ட கத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் துரோணாச்சாரியர்கிட்ட கத்துக்கிட்டாங்க. उनको जब विद्या में काफी निपुणता प्राप्त हो गई तो एक भारी समारोह किया गया. உன்கோனா அவங்களுக்கு, ஜப் மீன்ஸ் வேன், எப்போ வந்துட்டு வித்யானா எஜுகேஷன், அந்த கல்வியில வந்துட்டு காஃபி மீன்ஸ் எனஃப், போதுமான அளவு, நிபுணத்தா பிராப்த் ஹோகி, நிபுணத்தா மீன்ஸ் அந்த திறமை, அந்த நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற திறமை இருக்கும் இல்லையா, அந்த நிபுணத்தா பிராப்த் ஹோகை, பிராப்த்னு கிடைக்கிறது. அவங்களுக்கு எப்ப அந்த திறமை முழுசா கிடைச்சிருச்சோ, தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் ஏக் பாரி சமாரோக், ஏக்னா ஒரு பாரினா ஹெவின்னு அர்த்தம், ஒரு நல்ல ஹெவியான சமாரோக் மீன்ஸ் செலிப்ரேஷன், ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷன் கியானா செய்யறது, அப்படின்னா நடத்தப்பட்டது. जिसमें सबने अपने कौशल का प्रदर्शन किया. जिसमें இந்த அந்த செலிப்ரேஷன்ல சப் மீன்ஸ் ஆல், எல்லாருமே अपने தங்களுடைய கௌஷல் மீன்ஸ் ஸ்கில், அவங்களோட திறமைகளை பிரதர்ஷனா டிஸ்பிளே, அதை வெளிப்படுத்துறது. பிரதர்ஷன் கியானா செய்யறது, பிரதர்ஷன் கியா அப்படின்னா அவங்க எல்லாரும் வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. सारे नगरवासी इस समारोह को देखने आए थे. சாரே மீன்ஸ் ஆல், எல்லா, நகர்வாசி, நகர்னா நகரம்னு அர்த்தம், வாசி அப்படின்னு நகரத்துல வாழக்கூடிய மக்கள், நகர்வாசினா அங்க நகரத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் இஸ் சமாரோகோ, இஸ்னா இந்த, சமாரோக் மீன்ஸ் இந்த செலிப்ரேஷன், இந்த கொண்டாட்டத்தை, தேக்னேனா பாக்குறதுக்காக, ஆயனா வரது, அவங்க எல்லாரும் இந்த கொண்டாட்டத்தை பாக்குறதுக்கு வேண்டி வந்திருந்தாங்களாம். तरक के खेल हुए और हर एक राजकुमार यही चाहता था कि वही सबसे बढ़कर निकले. தரக் மீன்ஸ் டிஃப்ரெண்டா, அதாவது வித்தியாசமான கேல்ல விளையாட்டுகள், ஹுயேனா நடந்துச்சு அப்படின்னு, ஹுயேனா ஹேப்பன், அதாவது நிறைய வித்தியாசமான விளையாட்டுகள்லாம் நடக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஹரேக் ராஜகுமார், ஹரேக் மீன்ஸ் ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொரு ராஜகுமாரர்களும் யஹி சாக்தாத்தா, யஹினா இதுதான், சாக்தானா விரும்புறாங்களா, எதை விரும்புறாங்க அப்படின்னா கி வஹினா அவங்கதான், சப்சேனா எல்லாத்த விட, சப் மீன்ஸ் ஆல், சப்சே மீன்ஸ் எல்லாத்த விட, பதுக்கர் மீன்ஸ் இன்க்ரீஸ் அர்த்தம், முன்னேறி அப்படின்னு அர்த்தம். நிக்கலே வெளில, அதாவது முன்னேற, நல்ல பெரியவங்களா, அதாவது எல்லாரை விட சிறந்தவங்களா வெளியில வரணும் அப்படிங்கறது ஒவ்வொருத்தவங்களோட ஞாபகமா இருந்துச்சு. ஆப்பஸ்மே प्रतिस्पर्धा बड़े जोर की थी, परंतु तीर चलाने में पांडुपुत्र अर्जुन का कोई सानी न था. ஆப்பஸ்மே மீன்ஸ் மியூச்சுவலி, அதாவது எல்லாருக்கும் நடுவுல, அதாவது அமாங் தெம்செல்ஃப், எல்லாருக்கும் நடுவுல, பிரதிஸ்பர்தா படே ஜோர் கி தி, பிரதிஸ்பர்தா மீன்ஸ் காம்படிஷன், அவங்களோட இந்த போட்டி எப்படி இருந்துச்சுன்னா, படே ஜோர் கி தி, ஜோர்னா ஃபோர்ஸா இருக்கிறது, படே ஜோர்னா ரொம்பவே ஃபோர்ஸா, படே மீன்ஸ் பிக், ரொம்பவே அது எப்படி இருந்துச்சு, ஒரு தாக்கத்துக்கு உட்பட்டதா இருந்துச்சு. பரந்து தீர் சலானேமே, பரந்து மீன்ஸ் பட், ஆனா தீர் சலானே, தீர் மீன்ஸ் ஆரோ, அதாவது பவ் அண்ட் ஆரோ, அதாவது அம்பு விடுறதுல, தீர் சலானே மீன்ஸ் அம்பு விடுறதுல, பாண்டு புத்திர அர்ஜுன்கா, பாண்டுவோடைய புத்திர, அதாவது பஞ்ச பாண்டவர்கள ஒருத்தரான அர்ஜுனனுக்கு கோயி சாணி நேத்தா, கோயி மீன்ஸ் எனி, யாருமே, சாணி நேத்தா, சாணி மீன்ஸ் மேட்ச் ஆகுறது, யாருமே வந்து எந்த ஒரு போட்டிக்கு வந்து அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே, இஸ் த நெகட்டிவ் வேர்டு, சாணி நேத்தா அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான யாருமே அங்க இல்ல. அர்ஜுன் நே தனுஷ் வித்யாமே, அர்ஜுன் தனுஷ் வித்யா, அதாவது தனுஷ், அதாவது ஆரோ வந்து விடுறதுல, அதாவது அம்பு விடுறதுல,
நெக்ஸ்ட் கமால் கா கேல் திக்காயா. கமால் கமால் மீன்ஸ் அற்புதமா ரொம்பவே அமேசிங்கான கேல் விளையாட்டை வந்து திக்காயா திக்காயனா காட்டுறது. அவர் என்ன பண்றாரு அம்பு விடுறதுல ரொம்பவே அமேசிங்கா எல்லாமே எல்லாருக்கும் ஷோ பண்றாரு. உஸ்கி அத்புத் சதுரதா கோ தேக்கர் சபி தர்ஷக் और राजवंश के सभी उपस्थित लोग दंग रह गए. உஸ்கி உஸ்கின்னா அவங்களுடைய அற்புதமான ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உட்பட்ட சதுரதா மீன்ஸ் கிளவர்னஸ் அவனுடைய புத்திசாலித்தனத்தை தேக்கர்னா பார்த்த உடனே சபி மீன்ஸ் ஆல் எல்லா தர்ஷக்னா பார்வையாளர்கள் அர்த்தம். அவங்க யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ராஜ வம்சத்துல இருக்கவங்க வம்சத்துல இருக்கக்கூடிய ராஜா ராணி மந்திரி எல்லாருமே சபி மீன்ஸ் ஆல் அவங்க எல்லாருமே உபஸ்தித் மீன்ஸ் அங்க பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய அதாவது அங்க இருக்கக்கூடிய லோக்னா மக்கள் எல்லாருமே தங்கு ரகு மீன்ஸ் ஸ்டபனாயிரது மக்கள் தகச்சு போய் நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டண்டர்டா நிக்கிறது. அவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க தகச்சு போய் நிக்கிறாங்க. யக் தேக்க துரியோதன் கா மன் ஈஸ்வரியா से जलने लगा. யக் தேக்கர் யக்னா இத தேக்கர்னா பார்த்த உடனே துரியோதனனுடைய அதாவது கௌரவர்கள்ல பையன் 100 பேர்ல முதல் பையன் துரியோதனனுடைய மண்ணா மனசு ஈஸ்வரா பொறாம ஜலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஜலசில ஜல்னே லகே ஜல்னேனா எரியுது. ஜல்னே மீன்ஸ் எரியறது. ஜல்னே லகானா எரிய ஆரம்பிச்சிருது. अभी केल हो ही रहा था कि इतने में रंग भूमि के द्वार पर कम टोकते हुए एक रोबिला और तेजस्वी युवक मस्तानी चाल से आकर अर्जुन के सामने खड़ा हो गया. அபி மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு கேல் ஹோ ரஹி கேல் அந்த விளையாட்டு அதாவது அந்த வீர விளையாட்டுகள்லாம் வந்து ஹோஹி ரஹாத்தா ஹோ மீன்ஸ் ஆப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. ஹோஹி ரஹாத்தா மீன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. கி மீன்ஸ் அப்ப இத்தனை மீன்ஸ் இது எல்லாமே நடந்துட்டு இருக்க டைம்ல இத்தனை மீன்ஸ் இந்த சீன் இதுல நடந்துட்டு இருக்க டைம்ல ரங்கு பூமிக்கே துவார் பர் ரங்கு பூமினா அங்க நடக்க அந்த ஆடிட்டோரியம் சொல்லுவோம் இல்லையா அங்க அந்த யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல துவார்னா டோர்னு அர்த்தம். அந்த டோருக்கு பக்கத்துல கம் டோக்தே ஹுயே டோக்தே அப்படின்னா ரொம்ப அந்த சவுண்டோட விஸ்பரிங் சவுண்டோட அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சவுண்டோட கம் டோக்தே ஹுயா அதாவது அந்த சவுண்டோட ஏக் ரோபிலா ஏக்னா ஒரு ரோபிலா ரொம்ப ஷைனிங்கான அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தேஜஸ்வினா ஒரு பிரைட்டான ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய யுவக்னா ஒரு யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு மஸ்தானி சால நடையில மஸ்தானி சால்னா ரொம்ப கம்பீரமான ஒரு நடையில ஆக்கர்னா வந்து அர்ஜுனுக்கே அர்ஜுனனுக்கு சாம்னேனா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு முன்னாடி ஹோகையா கடானா ஸ்டாண்ட் நிக்கிறது. கடா ஹோகையானா நின்னுகிட்டாங்களாம். யகு யுவக் அவர் கோயி நகி அதிரத் துவாரா போஷித் குந்தி புத்திர கர்ண ஹி தா. யுவக்னா அந்த இளைஞர் வந்துட்டு அவர் கோயி நகி அவர் மீன்ஸ் அண்ட் கோயி நகி வேற யாரும் இல்ல. அத யுவக் வந்து வேற யாரும் கிடையாது. யாரு அதிரத் துவாரா போஷித் அதிரத்ங்கிறது அந்த தேரோட்டியோட நேம் அதாவது கர்ணனுடைய வளர்ப்பு அப்பாவோட நேம். அதிரதனோட துவாரனா வழியாக அதிரதன் வழியாக போஷித்னா வளர்க்கப்பட்ட குந்தி புத்திர கர்ணன் ஹீதா குந்தியோடைய புத்திரனா பையன் அர்த்தம். குந்தியோட பையன் கர்ணன் ஹீதா கர்ணன் தான் வந்து வந்திருக்கிறாங்க. லேக்கின் உஸ்கே குந்தி புத்திர ஹோனே கி பாத் கிசி கோ மாலும் நாத்தி. லேக்கின்னா பட் ஆனா உஸ்கேனா அவர் வந்து குந்தி புத்திர ஹோனேக்கி குந்தியோட புத்திரன் அப்படிங்கிற விஷயம் பாத்ரா விஷயம்னு அர்த்தம். அந்த விஷயம் வந்து கிசி மீன்ஸ் எனி ஒன் யாருக்குமே மாலும்னா தெரியறது வந்துச்சு நெகட்டிவ் வேர்ட்ஸோ தெரியாது அப்படின்னு அர்த்தம். மாலும் நாத்தி அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரங்கு பூமி மே ஆத்தே ஹி உஸ்னே அர்ஜுன் கோ லல்காரா. ரங்கு பூமி அதாவது அந்த ஆடிட்டோரியம் சொல்லுவோம் அங்க அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு ஆத்தேனா வந்த உடனே உஸ்னேனா அவர் யார் நம்மளுடைய கர்ணன் வந்துட்டு அர்ஜுனனை வந்து லல்காரா சேலஞ்ச் பண்றாரு. அரைக்கோவல்னு சொல்லுவோம் இல்லையா சேலஞ்ச் பண்ணி பண்றாரு. என்ன பண்றா அப்படின்னா அர்ஜுன் ஜோ பி கர்த்தவ் तुमने यहाँ दिखाए हैं उससे बढ़कर कौशल मैं दिखा सकता हूँ.
அர்ஜுன் அர்ஜுன் கூப்பிட்டுட்டு ஜோபி ஜோபி மீன்ஸ் விச் எதெல்லாம் வந்துட்டு கர்த்தப்னா அந்த சாதனைகள் எதெல்லாம் வந்து நீ வந்து வித்தைகள் எல்லாத்தையும் தும்னேனா நீ வந்து யஹா திக்காய யஹா மீன்ஸ் இயர் இந்த இடத்துல திக்காயனா காட்டுற நீ எவ்வளவு திறமைகளை இங்க காட்டினியோ உசசே பதுக்கர் உசேம் அதை விட பதுக்கர் மீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான இன்க்ரீஸ் ஆன அதாவது அதை விட அதிகமான கௌஷல்ல ஸ்கில்னு அர்த்தம் அந்த திறமைகளை மை திக்கா சக்தாகும் மைனா நானு திக்கானா காட்டுறது திக்கா சக்தானா முடியும்னு அர்த்தம் திக்கா சக்தாகும்னா என்னால காட்ட முடியும் கியா தும் இஸ்கே லியே தயார் ஹோ கியானா வாட் என்ன வந்து தும்னா நீ வந்து இஸ்கேல இதுக்காக தயார்னா ரெடியா இருக்கியா ஏன்னா நீ வந்து இந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் அர்ஜுனன் கிட்ட கேக்குறாங்க इस चुनौती को सुनकर दर्शक मंडली में बड़ी कलबली मच गई இஸ் சுனௌத்தி மீன்ஸ் இந்த அரைக்கோள் இந்த சேலஞ்ச வந்துட்டு சுன்கர்னா காதுல வாங்கின உடனே தர்ஷக்னா பார்வையாளர்கள் மண்டலி அப்படின்னா பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய அந்த வட்டத்துல படி கல்பலி படினா பிக் ரொம்பவே ஜாஸ்தியான கல்பலி மச்சாகை மீன்ஸ் கொந்தளிக்கிறதா இல்ல எல்லாருமே என்ன பண்றாங்க ரொம்ப ஆரவாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பர் ஈஸ்வரியாக்கி ஆகுசே ஜல்னே வாலே துரியோதன் கோ படி ராஹத் மிலி பர்னா பட் ஆனா ஈஸ்வரனா பொறாமையான ஜலஸ்ல ஆக நெருப்பு அந்த ஜலசுங்கிற நெருப்புல ஜல்னே வாலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு படினா பிக் ரொம்பவே ராகத் ரிலீஃப்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒரு நிம்மதி அதாவது துயர் நீக்கம் வந்து ஏற்படுது மிலின்னு கிடைக்கிறது ஒரு நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குது படா பிரசன்ன ஹுவா வகுனா அவர் யாரு நம்மளுடைய துரியோதனனுக்கு படானா பிக் ரொம்பவே பிரசன்ன மீன்ஸ் ஹாப்பி ரொம்பவே சந்தோஷம் அவனுக்கு ஹுவான ஹேப்பன் ஏற்படுது உஸ்னே तपाक से कर्ण का स्वागत किया और उसे छाती से लहाकर बोला உஸ்னேனா அவர் யார் துரியோதனன் வந்துட்டு தபாக்ஸேனா ரொம்பவே வார்ம் வெல்கம் சொல்லுவாங்க ரொம்ப வார்மா கர்ணனுக்கு ஸ்வாகத் மீன்ஸ் வெல்கம் அதாவது வார்ம் வெல்கம் தபாக்ஸே ஸ்வாகத் அப்படின்னா ரொம்பவே நல்ல முறையில வெல்கம் பண்றது கியானா செய்யறது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உசேனா அவரை யார் கர்ணனை வந்துட்டு சாத்தினா நெஞ்சு அதாவது செஸ்டோட சேர்த்து அதாவது அணைச்சுக்கிறது அவங்க அணைச்சுக்கிட்டு லகாக்கனா அழைச்சுக்கிட்டு போலானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கஹோ கர் கைசே ஆயே பத்தாவோ ஹம் தும்ஹாரே லியே கியா கர் சக்தே ஹை கஹோனா சொல்லு அப்படின்னு அர்த்தம் கஹோ கர்ணா சொல்லுங்க கர்ணன் கைசேனா எப்படி ஆயினா வந்தீங்க எப்படி வந்தீங்க பத்தாவோனா சொல்லுங்க ஹம் தும்ஹாரே லியே ஹம்னா நாங்க தும்ஹாரேல உங்களுக்காக தும்ஹாரே லியே அப்படின்னா உங்களுக்காக கியா கர் சக்தே ஹை கியானா வாட் என்ன கர் சக்தேனா முடியும்னு அர்த்தம் கர் சக்தேனா செய்ய முடியும் உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க கர்ணன் வந்துட்டு போலானா சொல்ற என்ன சொல்ற அப்படின்னா ராஜன் மை அர்ஜுன் சே துவந்து யுத்த और आप से मित्रता करना चाहता हूँ ராஜன் அப்படின்னா ராஜா அப்படின்னு அர்த்தம் அவங்க துரியோதன ராஜான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி மைனா நானு அர்ஜுனன் கிட்ட துவந்தம்னா அந்த போர் செய்வோம் இல்லையா அந்த துவந்த யுத்தம் அவர்னா அண்டு மற்றும் ஆப்சேனா உங்ககிட்ட மித்ரதானா ஃப்ரெண்ட்ஷிப் மித்ரதா கர்ணா ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிறதுக்கு சாக்தானா விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் கர்ணன் கி சுனௌதி கோ சுன்கர் அர்ஜுன் கோ படா தைஷ் ஆயா கர்ணனுடைய சுனௌதி மீன்ஸ் அந்த சேலஞ்ச் அந்த அரைக்கூவல சுன்கர்னா கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு படானா ரொம்பவே ஜாஸ்தியா தைஷ்னா டேஸ்ட் அதாவது அவங்களுக்கு ரொம்பவே விரும்புறாரு அந்த சுனௌத்திய அவருக்கு ஏத்துக்கிறாரு வகுனா அவரு போலான்னு சொல்றாரு அதாவது அர்ஜுனன் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கர்ண் சபா மே ஜோ பினா புலாயே ஆயே ஹை और जो बिना किसी के पूछे बोलने लगते हैं वे निंदा के योग्य போத்தே ஹை கர்ண் அப்படின்னு கூப்பிட்டு சபாமா சபையில அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த சபையில ஜோனா யாரு வந்துட்டு ஹூ வந்து பினா புலாயே ஆத்தே ஹை பினானா வித்தவுட் புலாயேனா கூப்பிடுறது புலாயே ஆத்தேனா கூப்பிட்டு வர்றது பினா புலாயே ஆத்தேஹைனா கூப்பிடாம வராங்களோ அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஜோ மீன்ஸ் ஹூ யாரு பினா கிசிக்கே பூச்சே கிசினா யாரோ ஒருத்தவங்க எனி ஒன் பூச்சேனா பேசுறது அது கேக்குறது ஆஸ்க்னு அர்த்தம் கிசிக்கே பூச்சே அதாவது யாரோடைய கேட்கறதுக்கு பினான்னு வந்துச்சு இல்லையா சோ
வித்தவுட்னு அர்த்தம். யாரு கேட்காம போல்னே லக்தே ஹே, போல்னேனா பேசுறது, யாரு வந்து கேட்காம, அதாவது யாருமே எது கொஸ்டின் கேட்காம போல்னே லக்தே லக்தேன்னு ஸ்டார்ட் பண்ற பேச ஆரம்பிக்கிறாங்களோ, வேனா அவர்கள், நிந்தா மீன்ஸ் கண்டம்னு அர்த்தம், அதாவது நிந்திக்கிறதுக்கான யோகிய ஹோத்தே ஹை, யோகியனா அதுக்கு யோகியமான ஆளு அப்படின்னு சொல்றாங்க, நிந்தனைக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க, அதாவது திட்டு வாங்குறதுக்கு ஆப்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னா அப்படின்னா அர்ஜுனன் கர்ணன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், யக் சுன்கர் கர்ணனே கஹா, யக்னா இத, சுன்கர்னா கேட்ட உடனே, கர்ணன் வந்துட்டு கஹான்னு சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, அர்ஜுன் யக் உத்சவ் கேவல் தும்ஹாரே லியே ஹி நஹி மனாயா ஜா ரஹா ஹை, சபி பிரஜாஜன் ஹம்மே இஸ்மே பாக் லேனே கா அதிகார் ரக்தே ஹை. அர்ஜுன் அப்படின்னு கூப்பிட்டு யக் உற்சவ், யக்னா இந்த, உற்சவ்னா ஃபெஸ்டிவல் அர்த்தம். இந்த செலிப்ரேஷன் வந்து கேவல்னா ஒன்லி வெறும், தும்ஹாரே லியே ஹி நஹி, தும்ஹாரே அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம், தும்ஹாரே லியேனா உனக்காக மட்டும், நஹி வந்துச்சு இல்லையா, சோ இல்லை அப்படின்னு அர்த்தம். நஹி மணியான செலிப்ரேட் பண்றது, உனக்காக மட்டும் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண கிடையாது. ஜா ரஹா ஹை அப்படின்னா மனாயா ஜா ரஹா செலிப்ரேட் பண்றது, உனக்காக மட்டும் இதை வந்து செலிப்ரேட் பண்ணல. சபி பிரஜாஜன், சபின்னு ஆல், எல்லா, பிரஜாஜன்னா மக்கள்னு அர்த்தம், எல்லா மக்களுமே, இஸ்மேனா இதுல, பாக் லேனேக்கா, பாக்னா பார்ட்டிசிபேட்னு அர்த்தம், பாக் லேனே அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அதிகாரம்னா உரிமைன்னு அர்த்தம், அத்தாரிட்டி வந்துட்டு ரக்தேனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கீப் அப்படின்னு அர்த்தம். அவங்க எல்லாருக்குமே இந்த போட்டியில பங்கு பெறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வியர்த் திங்கே மார்னேசே ஃபாய்தா கியா, வியர்த்னா வெறும்னு அர்த்தம், வீணா, திங்கே அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம், வியர்த்த திங்கேனா வீண் பெருமையை வந்துட்டு, மார்னேனா அடிக்கிறதுனால, ஃபாய்தானா பெனிஃபிட்னு அர்த்தம், ப்ராஃபிட்னு அர்த்தம், எந்த லாபமும் கிடையாது. என்ன கியா மீன்ஸ் வாட், வெறும் வீண் பெருமை பேசுறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கர்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாங்க. சலோ தீரோ சே பாத் கர் லே, சலோனா வாங்க போலாம், தீரோ மீன்ஸ் ஆரோ, பவ் அண்ட் ஆரோ இருக்கு இல்லையா, வில் அம்பு, அதனால பாத் கர்லே, பாத்னா பேசுறது, நீ வெறும் வாய் வார்த்தை பேசாத, நீ உன்னோட அம்பால பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. नेक्स्ट है जब कर्ण ने अर्जुन को यो चुनौती दी तो दर्शकों ने தாலியா பஜாயி. ஜப் மீன்ஸ் வென், எப்ப வந்து கர்ணன் வந்து அர்ஜுனனுக்கு யோ சுனௌதி மீன்ஸ் சேலஞ்ச், இந்த அதைக்கோல தீனா கொடுக்கறது, எப்போ வந்து அர்ஜுனனுக்கு அதைக்கோல் கொடுத்தாங்களோ, தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் தர்ஷகம் மீன்ஸ் அந்த பார்வையாளர் எல்லாருமே தாலியா பஜாய் மீன்ஸ் கையே தட்டுறது, பஜாய் மீன்ஸ் சவுண்ட் எழுப்புறது ஆரம்பிக்கிறாங்க, அப்ளாஸ் பண்றாங்க. உன்கே தோ தல் பன் கயா, உன்கேனா அவங்க, அதாவது பார்வையாளர்கள் எல்லாருமே, தோ மீன்ஸ் ரெண்டு, தல் மீன்ஸ் டீம், ரெண்டு டீமா, பன்கயா உருவாகுறது, அவங்க எல்லாருமே அங்க பார்வையாளர்கள் ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஏக் தல் அர்ஜுன் கோ பதாவா தேனே லகா, ஏக்னா ஒரு, தல்னா ஒரு டீம் வந்துட்டு அர்ஜுனனுக்கு பதாவா தேனா அப்ரிஷியேட் பண்றது, ஒரு டீம் வந்து அர்ஜுனனை அப்ரிஷியேட் பண்றாங்க, அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் தூசரான அனதர் இன்னொரு டீம் வந்து கர்ணனுக்கு அப்ளாஸ் பண்றாங்க. இசி பிரகார் வஹா இக்தி ஸ்திரியோं के भी दो दल बन गए. இசி பிரகார்னா வகையில, இதே வகையில, வஹாங்னா தேர், அந்த இடத்துல, இக்தி மீன்ஸ் கேதர், அதாவது கூடி இருக்கக்கூடிய, அங்க அசம்பிளா இருக்கக்கூடிய, ஸ்திரியோனா பெண்களும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ, அந்த பெண்களும் கூட, தோனா ரெண்டு, தல்னா டீம், ரெண்டு டீமா, பன்கையே உருவாகிடுறாங்க. कुंती ने कर्ण को देखते ही पहचान लिया और भय तथा लज्जा के मारे मूर्छित सी हो गई. குந்தி வந்துட்டு கர்ணனை வந்துட்டு தேக்தவனே பார்த்த உடனே, பக்சான்னா ஐடென்டிஃபை பண்றது, அவங்கள வந்து இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது, பக்சான் லியா, அதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருனா அண்டு, மற்றும் பய தத்தா லஜ்ஜா, பயனா பயத்தாலையும், தத்தானா இன் அடிஷன் டு, இது கூடவே சேர்த்து, லஜ்ஜானா வெக்கம்னு அர்த்தம், அவங்க வெக்கத்தாலையும், மாறேனா அதோட அந்த பிடியில, மூர்ச்சித்னா அதாவது மயக்கமாறு, அன்கான்சியஸ் சொல்லுவோம் இல்லையா, அன்கான்சியஸா ஆகிடுறாங்க, ஹோகைனா ஆகிடுறாங்க. उसकी यह हालत देखकर विदुर ने दासियों को बुलाकर उसे चेत करवाया. உஸ்கினா அவங்களுடைய, யக் ஹாலத் நிலைமை, இந்த நிலைமைய தேக்கர்னா பார்த்த உடனே, விதுரர் இருக்கார் இல்லையா, அதாவது அந்த பிதாமகனோட, அதாவது அந்த 3 பேர் இருந்தாங்க இல்லையா, பாண்டு இருப்பாங்க, அதே மாதிரி திருதராஷனோட தம்பி தான் விதுரர், 3 பேரு, பாண்டுவோடைய பையன்க 5 பேரு,
திருதராஷ்டிரனோட பையனுங்க 100 பேரு. விதுரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. சோ விதுரர் வந்து இருக்கிறார். விதுரர் வந்து தாசியம்